Hello friends, welcome to my channel. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் கோழி மிளகு வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ அளவான கோழி எடுத்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு லெமன் ஜூஸும் உப்பும் போட்டு நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கருவா, கிராம்பு, ஏலக்காய், பேலி, சோம்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நாங்கள் ஒரு நிமிஷம் அப்படி வதக்கி கொள்ளலாம். இப்போ பொடியாக நறுக்கிய வெங்காயம் போட்டு கோல்டன் ப்ரௌன் வரும் வரை நல்லா நாங்கள் வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நான் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இப்போ இதில் 3 மிளகாய் சேர்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நாம் இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதின் பச்சை வாசனை போன பிறகு நான் இதில் கோழி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதில் நான் டொமாட்டோ பேஸ்ட், மஞ்சள் பவுடர், கொரியாண்டர் பவுடர், ரெட் சில்லி பவுடர் இவ்வளவெல்லாம் சேர்த்து நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கோழி வேகிறதுக்கு நான் இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். நார்மலாக கோழியில் இருந்தே தண்ணி வரும். ஸோ இந்த அரை கிளாஸ் தண்ணி போதுமானது. நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோழி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நான் அரைச்சி வச்சுருக்கிற மிளகு, சோம்பு பவுடர் சேர்க்க போகிறேன். இப்போ நாம் அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கணும். இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொரியாண்டர் இலை சேர்த்துக்கலாம். இருக்கிற கிரேவி வத்தம் வர மிதமான தீயில் ஒரு 10 நிமிஷம் அளவில் நாங்கள் குக் பண்ணலாம்.
கோழி ஊற வைக்கிறப்பவும் வெங்காயம் வதக்கிறப்பவும் நான் இதில் உப்பு சேர்த்தேன். அதனால் நான் இப்போ உப்பின் அளவை பார்த்துட்டு கொஞ்சம் குறைவாக இருக்கிறபடியாக இதில் நான் சேர்த்துக்கிறேன். கோழி வறுவல் இப்போ ரெடி ஆகிட்டுது. இந்த சமயத்தில் நாங்கள் அடுப்பை அணைச்சிக்கலாம். இந்த கிரேவி நாம் இறக்கி வச்ச பிறகு சட்டியின் சூட்டில் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். இதுதான் சரியான பதம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை சாவ் சாவ்.